துருக்கியோட மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து ஈரானுக்கு முன்கூட்டியே வந்து தகவல்கள் குடுத்துருக்காங்க. இஸ்ரேல் இருக்கிறாங்க இல்லையா? மொசாட் ஏஜென்ட்ஸ்லாம் உங்க நாட்டுக்குள்ள அதிக அளவுல ஊடுருவி இருக்கிறாங்க. உங்க நாட்ல அதாவது பெருந்தலைகள்லாம் இருப்பீங்க இல்லையா? அவங்களெல்லாம் குறி வைக்கிறாங்க. கண்டிப்பா அசாசினேஷன்ஸ்லாம் பெருமளவுல செய்வாங்க அப்படிங்கிறது போல வார்னிங்கா முன்கூட்டியே குடுத்துருக்காங்க. இந்த 12 நாள் போர் நடந்தது இல்லையா? ஸோ அப்ப வந்து வார்னிங்கா முன்கூட்டியே குடுத்திருந்திருக்காங்க. அத ஈரான் தரப்பு வந்து பெருசா பொருட்டா எடுத்துக்கலையாம். அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வேணும்னா நியூக்ளியர் பிளான்ட் தானே, அத தானே வந்து அடிப்பாங்க. எங்களெல்லாம் ஏன் வந்து அடிக்க போறாங்க அப்படின்னு அலட்சியமா எடுத்துக்கிட்டாங்களாம் ஈரான் தரப்புலருந்து. ஏன்னா, ஏகப்பட்ட ஹை அஃபீஷியல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க பொருட்டா எடுத்துக்காத மாரி நடிச்சாலும், ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சுதாரிச்சுக்கிட்டு செக்யூர் பண்ணனால தான் பெருந்தலைங்கலாம் தப்பிச்சுட்டாங்களா? அப்படின்ற ஒரு கேள்விகளும் வருது. இன்னொன்னு நாங்கல்லாம் ஈரானோட இணக்கமா இருக்கிறதுக்கு அவங்களுக்குலாம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். உதவிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஈரானோட நாங்க நெருக்கமா தான் இருக்கோம். இஸ்ரேலுக்கு எதிரா தான் நாங்க இருக்கோம் அப்படிங்கறத துருக்கி காட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்களா? இல்ல என்ன? எதுக்கு தான் இத சொல்ல வராங்க அப்படின்னு கூட தெரியல. எது எப்படியோ. இப்போ துருக்கி ஈரானுக்கு முன்கூட்டியே குடுத்துக்கிறாங்க. ஆனா ஈரான் அலட்சியமா இருந்துக்கிறாங்க. இருந்தாலும் பரவால்ல எல்லாரும் தப்பிச்சுக்கிட்டாங்க இல்லையா? இப்ப ஈரானோட மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது கலைநகரம் மாரியான ஒரு செய்திகள் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, இந்த ஈரானோட அதிபர் இருக்கிறார் இல்லையா? பெசஷ்கியான் அவர்கள். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, தப்பிச்சிருந்துக்கிறாராமா. ஒரு சீக்ரெட்டான பங்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல ஹை லெவல் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த டைம்ல அவரோட கால்ல வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் அடிபட்டு இருந்திருக்கு. அந்த தாக்குதல்னால ஜூன் 16 அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஈரான் தரப்பு வந்து கிளைம்ஸ் வந்துகிட்டு இருக்கு. சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங்கே நடந்திருக்கு. ஸோ பெரும் தலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து இறந்துறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஜஸ்ட் மிஸ்ல எல்லாரும் தப்பிச்சிருக்கிறாங்க. இதுல ஈரானோட அதிபர், தற்போதைய அதிபரும் உண்டு. ஸோ இப்ப ஈரான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இன்னொரு வார்னிங் வந்து பட்டம் விட்டுருக்காங்க. நீங்க எங்களோட அதிபர நீங்க கொல்றதுக்கு, அசாசினேட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிக்கிறீங்க இஸ்ரேல். வேணுக்குன்னே டெலிபரேட்டா அவர் அங்க தான் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு, தேவையில்லாம உங்களோட பிரச்சனை அணு ஆயுதங்கள். ஸோ அது ரிலேட்டடான சைட்ஸ தான் அட்டாக் பண்ணோம். அத விட்டு போட்டு, வேணுக்குன்னே நீங்க அதிபர நீங்க அட்டாக் பண்ணி கொல்லணுன்றதுக்காக ட்ரை பண்ணியிருந்துக்கிறீங்க. இதுக்கு பதில் இல்லாம போகாது. கண்டிப்பா இஸ்ரேலான நீங்க அ பே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னுமே இந்த பிரச்சனை அப்படிங்கிறது சூடு பிடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ பார்க்கும்போது, அது மட்டும் இல்லாம இப்ப திரும்பவும் ஈரானோட தெஹ்ரானோட வடக்கு பகுதியில இருக்கக்கூடிய வனாக் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தீ விபத்துகள், ஸ்மோக் கரும்புகைகள் வருது. அங்க ஒரு தாக்குதல் நடக்குது. தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல்கள் பல ஏரியாக்கள்லயும் நடந்துகிட்டே இருக்கு. தீவிரவாத தாக்குதல்கள் அதிகப்படியான ஈரான பொறுத்தவரைக்கும் தீவிரவாத தாக்குதல் தானே. இஸ்ரேல பொறுத்தவரைக்கும் இன்டெலிஜென்ஸ் மாஸ்டர் மூவ் அப்படி வச்சுக்கலாம். மொசாட் ஏஜென்ட்ஸோட துல்லியத்தன்மை அப்படிங்கிறது போல வச்சுக்கலாம். ஆனா எத அடிச்சாங்க, என்ன அடிச்சாங்கன்றது தெரியாது. ஏன்னா இது ரிலேட்டடா இன்னொரு செய்தி பின்னாடி வருது. இல்ல வேணாம் அது இப்பவே சொல்லிடுறேன். என்னன்னா, அமெரிக்கா வந்து பாம்பர் ரக விமானங்கள்லாம் எடுத்துட்டு வந்து, இந்த ஏர் கேரியர்லாம் வச்சு கொண்டு போய் குண்ட போட்டுருந்தாங்க இல்லையா? யமன் ஹவுதீஸ் மேல. ஸோ அப்படி போடும்போது அங்க ஒரு டிடென்ஷன் சென்டர் இருந்திருக்கு. அந்த டிடென்ஷன் சென்டர் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, எத்தியோப்பியால ஒரு சிவில் வார் வந்தது முன்னாடி, இப்ப இல்ல முன்னாடி. ஸோ அங்கிருந்து தப்பிச்சு வந்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யமன்குள்ள வந்துட்டாங்க. ஸோ அப்படி தப்பிச்சாம்போதுன்னு வந்தவங்கள வந்து பண்ணா புடிச்சு என்ன ஏதுங்கிறத விசாரிக்கிறதுக்கு வேண்டி, அவங்க எல்லாத்தையும் புடிச்சு அகதிகள்லாம் ஒரு டிடென்ஷன் சென்டர்ல வச்சு, உள்ள வந்து வச்சிருந்துக்கிறாங்க. இப்ப அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, அந்த டிடென்ஷன் சென்டர் மேல அடிச்சுட்டாங்க. இதனால அங்க பல நபர்கள் உயிரிழந்திருக்காங்க. இந்த செய்திய நம்ம அன்னைக்கே ரிப்போர்ட்ல பார்த்திருப்போம். சிவிலியன்ஸ் மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. பிரிசன் மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் அந்த டைம்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் யமன் ஹவுதீஸ் மீட்டிங் போட்டிருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க அமெரிக்க தரப்புலருந்து. இப்ப அமெரிக்காவோட மீடியாக்கள் அமெரிக்க தரப்புலருந்தே ஒத்துக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஆமாங்க, அங்க எத்தியோப்பியாவோட ஆளுங்கலாம் இருந்திருக்கிறாங்க. அகதிகளா போனவங்க இருந்திருக்கிறாங்க. அது மேல அட்டாக் பண்ணிட்டோம். இது வந்து சவுதி அரேபியா ஆல்ரெடி இந்த பகுதியில அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபெசிலிட்டில. அதாவது சவுதிக்கும், யமனுக்கும் ஒரு வார் நடந்ததுல அந்த டைம்ல சவுதியோட இன்டெலிஜென்ஸ் டேட்டாவ யூஸ் பண்ணி அமெரிக்கா வந்து கால்குலேட் பண்ணி அந்தந்த பகுதியில அட்டாக் பண்ணிக்கிறாங்க. சவுதி எந்தெந்த பகுதியில அந்த காலத்துல அட்டாக் பண்ணாங்களோ, அந்த இடத்துல தான் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, யமன் ஹவுதீஸ் என்னென்ன எங்கெங்க வச்சிருக்கிறாங்கன்னு ஒண்ணுமே அமெரிக்காக்கு தெரியல. கம்ப்ளீட்டா ஜீரோ இன்டெலிஜென்ஸ். ஐயோ! அப்படி சொல்ல வரல. அ உளவு தகவல்கள் சேமிக்கிறதுல யெமனுக்குள்ள துளி கூட எடுபடல. அதனால பழைய டேட்டா வச்சு அடிக்கும்போது இது போல உயிரிழப்புகள் நடந்திருக்கு. இதுக்கு வருத்தம்லாம் தெரிவிக்க மாட்டாங்க. இது ஒண்ணும் புதுசு இல்ல. பல தடவை இது போல அமெரிக்கா செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இது ஒண்ணும் புதுசு இல்ல. ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செய்தி அமெரிக்காவோட மீடியாக்கள் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும்.
யமன் ஹவுதீஸ வந்து டிடென்ஷன் சென்டர்ல அடிச்சிருக்கோம். அங்க வந்து பொதுமக்கள் இறந்திருக்கிறாங்க. இது போல தப்பிச்சு வந்த நபர்கள் இறந்திருக்கிறாங்க. இமிகிரண்ட்ஸ் அப்படிங்கிறது போல. இப்ப நம்ம மெயினான செய்திகளுக்குள்ள வரலாம். ஸோ இப்போ அமெரிக்கானால எதுவும் பண்ண முடியல இப்போதைக்கு ஈரான்ல. ஸோ ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப திரும்ப வார்னிங்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. இஸ்ரேலும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இஸ்ரேலும் பதிலுக்கு வார்னிங் குடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஏஇஏ அந்த நபர்கள் இருப்பாங்க இல்லையா? இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நபர்கள எல்லா நாடுகளுக்குள்ளயும் இந்த அணு உலை, அணு ஆயுதம் இது போல வச்சிருக்க சம்மந்தப்பட்ட நாடுகளுக்குள்ளலாம் இவங்க ஒரு இன்டர்நேஷனல் அமைப்பு. இந்த அமைப்புல இருக்கிறவங்க ரெகுலரா இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது லீக் ஆச்சுன்னா, அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கும் சிக்கல். இவங்க கண்காணிக்கிறது மட்டும் இல்லாம, அது எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலான்னு கைதேர்ந்த சயின்டிஸ்ட்ன்னு வச்சுக்கங்க. இப்ப இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லா நாடுகள்லயும் இருக்கிறது தான். எல்லா நாடுகளும் ஒப்பந்தம் போட்டு இந்த ஐஏஇஏ அமைப்புல இருப்பாங்க, இஸ்ரேல தவிர. இப்ப ரஷ்யா கூட இருக்கிறாங்க. ஸோ இப்ப அந்த அணு உலையெல்லாம் வந்து ரெகுலரா கான்ஸ்டன்ட்டா இவங்க வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது தப்பு நடக்குதா? ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ரெகுலேஷன்ஸ வயலேட் பண்றாங்களா நாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து, அத மானிட்டர் பண்ணி, செக் பண்ணி, கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள். இப்ப இவங்க ஈரான்குள்ளேயே இருந்திருக்காங்க. இவங்கள தான் வந்து பண்ணி இப்ப பாதுகாப்பு குடுக்க மாட்டோம். வெளியேறிருங்க அப்படிங்கிற ஈரான் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஈரான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஈரான் என்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கன்னா, இவங்களோட பூடீஸு, அப்புறம் மோதிரம், இது போல மோதிரம்னு சொல்லல. பட் இது போல ஆர்னமெண்ட்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பை சிப் வச்சுர்றாங்க. ஸோ இந்த எனர்ஜி அ அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்கிறவங்களே ஒரு உளவாளிகளா இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறவங்கள நாங்க எப்படி எங்களோட அணு உலைகளுக்குள்ள அலோவ் பண்ண முடியும்? அதனால முழுசாலாம் நாங்க ஐஏஇஏ வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கல. புது ஃபார்மேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயங்கள் இப்ப ஈரான் தரப்புலருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. அப்பாஸ் அராக்சி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு புது ஃபார்மேட்ல இதுக்கப்புறம் ஐஏஇஏ அமைப்போட நாங்க தொடர்பு வச்சுக்குவோம் அப்படிங்கிறது போல. அவங்கள லிமிட்டட் ஆக்சஸ்ல நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஐஏஇஏக்கு திரும்பி ஒரு சான்ஸ் குடுக்கறது நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் இது போல வேலைகள திரும்பவும் செய்றாங்கன்னா, மிக பெரும் சிக்கல்கள் ஆகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப அடுத்தது அ மிக முக்கியமான செய்தி. அதான் இந்த அணு உலை, இந்த யுரேனியம் என்ரிச்மென்ட், இந்த நியூக்ளியர் சைட்ஸ் இதெல்லாம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய செய்திகள் திரும்ப திரும்ப புகஞ்சுகிட்டே இருக்கு. என்ன அப்டின்னா, ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தது. ஒரு மீடியா தரப்புலருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தது. ஒரு நியூஸ் பேப்பர், பிரபலமான நியூஸ் பேப்பர். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களே ஈரானுக்கு அழுத்தங்கள் குடுத்தாங்க. அதாவது இது போல வந்து 0 யுரேனியம் என்ரிச்மென்ட் பாலிசிக்கு ஒத்துக்குங்க அப்படிங்கிறது போல அழுத்தங்கள் குடுத்தாங்க. அப்படிங்கிறதோட வந்து பார்த்தா அந்த ரிப்போர்ட்ல இருந்தது. அந்த இதுக்கு இப்ப ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஸ்போக் பெர்சன் மரியா ஜரக்கோ அவர்கள் இருப்பாங்க இல்லையா? ஸ்போக் வுமன். ஸோ இவங்க தரப்புலருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, என்ன ஆர்டிக்கிள்ங்க இது? 0 என்ரிச்மென்ட்க்கு வந்து ஒத்துக்க சொல்லி எங்களோட தலைவர் வந்து அழுத்தங்கள் குடுத்தாங்களா? டர்ட்டியான பொலிட்டிக்கல் கேம்பெயின்ங்க இது. டர்ட்டியான கேம்பெயின் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்புலருந்து திட்டிட்டு போயிட்டாங்க. இத பத்தி பேசாதப்பா அசிங்கமா இருக்கு அப்படிங்கிறது போல. நாங்க சொன்னோனே இவங்க வந்து உட்கார்ந்து கேட்டாங்களாக்கும் அப்படிங்கிறது போல. இதே போல ஈரான்லயும் கேட்டிருப்பாங்களே, "ஏங்க சார் இது போல ரஷ்யா வந்து அழுத்தங்கள் குடுத்தாங்களா?" அப்படின்னா, புல்ஷிட் அப்பலாம் எதுவும் இல்ல. அதாவது இது வந்து மீடியாக்கள், பல மீடியாக்கள், இந்த அரபுலக மீடியாக்களே வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. ஈரான் தரப்புல நாங்க விசாரிச்சோம்ப்பா. திட்டி அனுப்பிச்சு விட்டாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்களா கனா கண்டுட்டு எதையும் பேசாதீங்க அப்படிங்கிறது போல, ஈரான் தரப்புலயும் டினை பண்ணிட்டாங்க. அப்படிலாம் ரஷ்யா எங்கள எந்த ஒரு டார்ச்சரும் பண்ணல, அழுத்தமும் குடுக்கல அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து டினை பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்தது இப்ப அமெரிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல ஒத்துக்கிட்டாங்க. ஆமாங்க. அல் உதைத் ஏர்பேஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபுல்லி ஆப்பரேஷனலா தான் இருக்கு. எல்லா கெப்பாசிட்டி எப்படி இருந்ததோ அதே போல தான் இருக்கு. என்னென்ன மிஷன் நாங்க செய்யணும்னு நினைக்கிறோமோ, அது எல்லாத்தையுமே எங்களால செய்ய முடியும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கத்தாரோட இணஞ்சு. ஏன்னா, அங்க தான அந்த ஏர்பேஸ் இருக்குது. ஸோ அந்த எதுக்காக அவங்க அப்படி செய்றாங்கன்னா, செக்யூரிட்டி ஸ்டெபிலிட்டிக்கா. மத்தபடி இதுல, இத பென்டகான் தரப்புலருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆமா, ஜூன் 23 அட்டாக் நடந்துச்சு. அதுல ஒரு மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா, விழுந்திருக்குது அப்படிங்கிறது போல, இப்போ பென்டகான் தரப்புலருந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அங்க ஒரு அடின்னா, இங்கேயும் ஒரு அடி விழுந்திருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஈரான் வந்து எந்த ஒரு பேக் ஸ்டெப்புமே எடுத்து வச்சு சரின்னு போற மாரியான ஒரு தோரணைகள் இங்க இல்ல. இப்ப அடுத்தது நெத்தன்யாகு அவர்கள் அமெரிக்கால போய் ட்ரம்ப் அந்த பார்த்து எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப ரிட்டர்ன் நாட்டுக்குள்ளேயே வந்து இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள்லாம் கூப்பிட்டு கேபினெட் மீட்டிங், கவர்ன்மெண்ட்லாம் கூப்பிட்டு இந்த ஹை லெவல் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது தொடர்ந்து ஹமாஸுக்கு எகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுவோம். ஈவன் டீல் ரீச் ஆனா கூட நம்ம ஹமாஸ ஒப்ளிரேட் பண்ற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டக்ட் பண்ணலாம். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்ப இவங்க போடுற பிளான வந்து இவங்களே மீறப் போறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பட் இருந்தாலும் இப்போ ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க கிட்ட கேட்டிருந்தாங்க. இஸ்ரேலோட ராணுவ வீரர்கள் கிட்ட ஒரு பிளான பிரசன்ட் பண்ணுங்கப்பா. மீட்டிங் முடிக்கும்போது. ஏன்னா,
காசாவோட வடக்கு பகுதியில லட்சக்கணக்கான நபர்கள் இருக்காங்க. இப்ப அவங்கலாம் சேஃபா இருக்கிறதுக்கான ஒரு பகுதி காசாவோட தெற்கு பகுதிகள்ல அமைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க எல்லாத்தையும் கொண்டு போய் அப்படிங்கிறது போல. தட்ல ஹியூமானிடேரியன் சிட்டி அப்படிங்கிறது போல ஒண்ணு உருவாக்கி 6,00,000 பேர் ரஃபா பகுதியில உருவாக்கலாம். இந்த எஜிப்ட் பார்டர் இருக்குல்ல, காசா பார்டர் அந்த பகுதியில வந்து உருவாக்கிடலாம். ஸோ அப்படி உருவாக்கும்போது நார்த் பகுதியிலேருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இந்த ஒரு பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து பிரசன்ட் பண்ணதா சொல்லப்பட்டது. இது நடக்கும் அப்படிங்கிறது போல. ஒரு வேலை நடக்குது அப்படின்னா எப்படி அப்படின்ற கேள்வி வருது. ஆல்ரெடி இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல திரும்பவும் சொல்லிட்டே தான் இருக்கோம். நேத்திக்கு பதிவுல கூட பார்த்துருப்போம். இது போல மக்கள் வாழும் பகுதியில ராணுவ வீரர்கள் உணவுப் பொருட்கள் குடுக்கக்கூடிய இடத்துல தாக்குதல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு திரும்பவும் வீடியோ பதிவுகள்லாம் அதாவது நேத்துக்கு நடந்தது. இப்ப வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. கண் கொண்டு பார்க்க முடியல. நான் அதனால வீடியோ பதிவு அட்டாச் பண்ணல. அதுல என்ன நடந்திருக்குன்னா, குழந்தைகள் பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி விநியோகம் பண்ற இடம். அதாவது உணவுப் பொருட்கள் கூட பெரியவங்க போவாங்க, வாங்கிட்டு வருவாங்க. அதனால அங்க அடிக்கிறாங்க. அதுவே தப்பு தான். பட் இருந்தாலும் அங்க அடிக்கிறாங்க. ஆனா இங்க தண்ணி குடுக்குற இடம். இவங்க வந்து நீங்க நினைக்கிற மாரி தண்ணி கொண்டு போய் பாட்டில்ல புடிச்சிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறதுலாம் இல்ல. போனோம்னா குடிச்சிட்டு வர்றது தான் பெரும் இதே. இதுலலாம் நெறைய வீடியோஸ்லாம் வருது. அதெல்லாம் பார்க்கவே முடியல. அதாவது பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு குடுக்குற மாரி ஒரு வீடியோ இருக்கும். வீடியோ எடுத்து முடிச்ச உடனே அந்த குழந்தைய தள்ளி விட்டு பாட்டில புடுங்கிட்டு போயிருவாங்க. இது போல ஏகப்பட்ட புரொபகேண்டா வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்குன்னு, அத வீடியோ புடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்க. இது போல சித்திரவதைகள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. ஆ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேலே வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, தண்ணி குடுக்கக்கூடிய பகுதியில நாங்க ஒரு தாக்குதல் பண்ணிட்டோம். டெக்னிக்கல் எரர். வேற பக்கம் போறது ஒரு டெக்னிக்கல் எரர்னால அந்த இடத்துல விழுந்துருச்சுங்க. இப்போ ஹியூமானிடேரியன் சொல்லிட்டு இங்க ரஃபா பகுதியில கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வராங்களே, இவங்க பாதுகாப்பா கூட்டிட்டு வருவாங்களா? அட்டாக் பண்றாங்க. அது ஓகே. ஹமாஸோட சண்டை பிடிக்கிறாங்க. இப்ப இவங்க கூட்டிட்டு வராங்கல்ல, பொதுமக்களா இருக்காங்களே, அவங்கள பாதுகாப்பா கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்களா? அப்படிங்கிற கேள்வி வருது. இதுல என்னென்ன மாரியான விளைவுகள் நடக்கிருக்கோ, என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. ஆனா, இப்ப இதுக்கு முறையா ஜெர்மனி தரப்பு வந்து கண்டனங்கள் வந்திருக்கு. இது கண்டனங்கள் மாரி, அதாவது புகழ்வது மாரி, இகழ்வது, இகழ்வது மாரி புகழ்வதும்பாங்க இல்லையா? ஸோ அது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியோட மெர்ச் அவர்கள் இருக்கா இல்லையா? சான்சலர். ஸோ இவரு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பாலஸ்தீன்ஸுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குங்க. தே ஹேவ் ரைட்ஸ். அவங்க வாழணுமா, அங்க வாழணுமா, இல்லையான்னு முடிவெடுக்கிறது அவங்களுக்கு இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் ஒரே மாரி பேசுறாங்க. இஸ்ரேலும் சொன்னாங்க, அமெரிக்காவும் சொல்றாங்க, ஜெர்மனியும் சொல்றாங்க. பேசுறதுக்கு, கேட்கறதுக்கு, பத்திரிக்கையில பிற்காலத்துல படிக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்லது தானேப்பா. அவங்களுக்கு உரிமை குடுக்கணும்ல. அப்படிங்கிறது போல ஒரு வரலாறுல எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல சிறப்பான வார்த்தைகள் இருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்குத்துக்கள் இப்ப வாழக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும். அதாவது ரைட்ஸ் இருக்கணும்னா, புல்டோசர் வச்சு எஜிப்டோட ரஃபா பார்டர உடைச்சு விட்டாங்கன்னா, எல்லா மக்களும் உள்ள போங்கப்பா. உங்களுக்கு புடிச்சிச்சுன்னா போயிருங்க. இந்த மாரி பண்ணிட்டு, சாப்பாடு தர இடத்துல அடிக்கிறாங்க, தண்ணி தர இடத்துல அடிக்கிறாங்க, இருக்கிற இடத்துக்கு விட மாட்றாங்க. அங்க போ, இங்க போன்னு மாத்தி மாத்தி கூப்பிடுறாங்க. அதுல பாதி பாதி பேர் சாகுறாங்க. இது போல எல்லாத்தையும் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, அப்புறம் அங்க இருக்கிற மக்கள் ஒரு டோர காமிச்சு அங்க ஓடிட்டு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா, அப்புறம் எல்லாரும் ஓடத்தானே செய்வாங்க. அப்ப இந்த காசா பகுதி முழுவதும் நீங்க எடுத்துக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிறீங்களா? அப்படிங்கிற போல சின்ன சின்ன கேள்விகள் பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. எது எப்படியோ அது நம்மளுக்கு அடுத்த செய்திக்கு அப்படியே போயிரலாம். அவ்வளவுதான். அது நம்ம பெருசாலாம் பேசிட்டு இருக்க முடியாது. இப்ப இவரு என்ன சொல்லிக்கிறாருன்னா, அந்த வார்த்தைய சொல்லிட்டு, அதாவது யூரோப்பியன்ஸோட, அமெரிக்கன்ஸோட இணைஞ்சு இதுக்கு கண்டிப்பா ஒரு சொல்யூஷன நாங்க கொண்டு வருவோம். 2 ஸ்டேட் சொல்யூஷன். கண்டிப்பா எகிப்தோட சினை பெனின்சுலாவ புடுங்கி இதுதான் பாலஸ்தீன்னு குடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன நடக்க போகுதுன்றது பார்த்துடலாம். இப்ப அடுத்ததா அது கூடவே ஃப்ரீடம் ஃபோர்டிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷிப் நம்ம இது ஃபர்ஸ்ட் டைம் கூட இத நம்ம ஹைலைட் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ காசாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. வந்தா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எய்டுகள் குடுக்கலாம். கடல் வழியா வந்து அப்படிங்கிறது போல வந்தாங்க. அத புடிச்சு திருப்பி வந்து இஸ்ரேல் வந்து பண்ணா யார் யார் எங்கேருந்து வந்தாங்களோ அங்கேயே அனுப்பிச்சு விட்டாங்க. படகுல சீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப திரும்பவும் 1 மாசம் கழிச்சு அ மத்லேனா அப்படின்னு ஒரு ஷிப். இதுவும் ஃப்ரீடம் ஃபோர்டிலாக்கு சேர்ந்த ஒரு அமைப்போட சேர்ந்த ஒரு இதுதான். மத்லேனாங்கிறது தான் புது ஷிப். அத தான் வந்து இஸ்ரேல் புடிச்சிருந்தாங்க. இப்போ கண்டாலா அப்படின்னு ஒரு ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் கிளம்பியிருக்கு. இது இட்டாலி பகுதி சிசிலியில இருந்து கிளம்பியிருக்கு. ஸோ இப்ப இது காசாவை நோக்கி போயிட்டு இருக்கு. காசாக்கு போறதுக்கு முன்னாடியே இவங்கள சுத்தி வளைச்சு புடிச்சு, திருப்பி இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் இஸ்ரேலுக்கே விசாரிச்சு எல்லாம் பண்ணி 2 நாள் புடிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த நாடுகளுக்கு அனுப்புவாங்களா? இல்ல பெர்மனன்ட்டா புடிச்சு வச்சுக்குவாங்களா? ஏன்னா இது தொடர் கதையா மாறுச்சுன்னா,
இஸ்ரேலுக்கு பொருளாதார இழப்புகள் நடக்கும். இல்ல இதுவும் ஒரு ஸ்டண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எது எப்படி வேணா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், நாங்க பாருங்க இப்படி செய்றோம் அப்படிங்கிறத ஸ்டண்ட்டுக்காக செய்றாங்களா? இல்ல உண்மையாலுமே செய்றாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இது போல விஷயங்களும் இந்த சைடுல நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது இதே இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்ட் பேங்க்ல ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க வெஸ்ட் பேங்க்ல மேற்கு கரையில. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அவங்க செட்டிலர்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க அங்க இருக்கிறவங்க. ஏன்னா இஸ்ரேலே செட்டிலர்ஸ் தானே. அங்க வந்து அந்த பகுதி அவங்கள அல்லாத பகுதி அவங்க வந்து அவங்க பிடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற போல சொன்னாங்க. அவங்க வரலாறு ரீதியா கிளைம் பண்றாங்க. இது இருக்கக்கூடிய விஷயம். இத நீங்க அந்த ஸ்டார்ட்டிங் டைம்ல இந்த பிரச்சனை ஸ்டார்ட்டிங் டைம்ல எல்லாரும் பேசிட்டாங்க. ஸோ இப்போ இந்த மீடியாக்கள், அரபுலக மீடியாக்கள் எடுத்தீங்கன்னா, இஸ்ரேல பொறுத்தவரைக்கும் செட்டிலர்ஸ், ஆக்குபையர்ஸ் அப்படிங்கிற போல டெர்ம்ஸ யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அண்டர்லைன் பண்ணுவாங்க. இவங்க எப்படி சில வார்த்தைகள ஹைலைட் பண்றாங்களோ, அதே போல அரபுலக மீடியாக்களும் சில வார்த்தைகள ஹைலைட் பண்றாங்க. இதுல அந்த வெஸ்ட் பேங்க் ஃபேமிலிய பார்க்க வந்திருக்காங்க. இப்ப அந்த பார்க்க வந்தார்ல, அந்த குடும்பத்தோட அவரையும் சேர்த்து அடிச்சே கொன்றுருக்காங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலிஸ். அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. அமெரிக்கன்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அங்க உள்ள போனீங்கன்னா, அது இஸ்ரேல் தான், ஜூஸ் மக்கள் தான், அது அவங்களோட பகுதி தான். அத விட்டுட்டு நீங்க யார் என்ன செஞ்சாலும் நாங்க விடமாட்டோம் அப்படிங்கிறது போல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த டொமினோ எஃபெக்ட் மாரி தான். ஒரு பிரச்சனை ட்ரிகர் ஆகுதுன்னா, அப்படியே எல்லா பக்கத்தையும் அது பரவ ஆரம்பிச்சுரும். ஸோ இது எந்த மாரி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்துடலாம். அது கூடவே சிரியா. சிரியாவோட பெக்கா பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட ட்ரோன் ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. அது கூடவே லெபனானோட வடக்கு பகுதிகள்லயும் சிரியாவோட ட்ரோன்கள் இஸ்ரேலோட ட்ரோன்கள் உலாவிக்கிட்டு இருக்கு. முழுசும் அந்த ஏரியா முழுசுமே உலாவிட்டு இருக்கு அப்படிங்கிறதோட சொல்றாங்க. அதுக்கான காரணம் ஹிஸ்புல்லாவோட டிஸார்மமெண்ட்ஸ். அதாவது அந்த இடத்துல இருந்து அவங்க டிசார்ம் பண்ணி போகணும், இல்ல டிசால்வ் ஆகி போயிரணும். ஸோ இது போல வேலைகள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. 2 நபர்கள கூட புடிச்சிருக்கிறாங்க. லெபனானோட போலீஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் யாரெல்லாம் ஆயுதம் வச்சிருக்காங்களோ, யாரெல்லாம் அடைக்கலம் குடுக்குறாங்களோ, இந்த ஆயுதம் ஏந்திய போராளிகள் இப்பலாம் தீவிரவாதிகள் அப்படிங்கிற போல வேர்ட்ஸ யூஸ் பண்றாங்க. ஸோ நாட்ட புரொடெக்ட் பண்ணி போர் செஞ்ச அந்த அமைப்பு இப்ப தீவிரவாத அமைப்பா அந்த லெபனான்ல மாறிக்கிட்டு வருது. அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அடுத்தது சிரியா பகுதி. இந்த சிரியால நம்ம நேத்திக்கே பார்த்திருந்தோம். இது இப்ப பல பகுதிகள்லயும் சண்டைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இருக்கக்கூடிய கிளான்ஸ் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இதுல ஹெச்டிஎஸ்ஸே ஒரு குட்டி தான். ஒருத்தவங்க போட்ட ஒரு குட்டி தான். இப்ப இந்த ஹெச்டிஎஸ் ஒரு குட்டியா போட்டிருக்கு. பல குட்டிகள் போடும் இல்லையா? ஏன்னா டைரக்ட்டா ஒரு ராணுவம் போய், அரசாங்கம் போய் ஒண்ணு செஞ்சுருச்சு அப்படிங்கிற போல இருக்காது. அந்த அரசாங்கம் வந்து செய்ய வேண்டிய வேலைய அது போட்ட ஒரு குட்டி வந்து பார்த்தீங்கன்னா போய் செஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ அதுபோல ஒரு குட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அரேப் ட்ரைபல் ஆர்மி. ஸோ ஏடிஏ அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு. இப்ப அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அங்க இருக்கக்கூடிய பகுதிகள்ல மாஸா மொபைலைஸ் பண்ணி, டைர் எஸ்-சோர் பகுதி, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, அ புறநகரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. சைட்ல ஃபுல்லா வீடியோ பதிவுகளோட இருக்கும். ஸோ இந்த பெத்தியோன் அப்படிங்கிற ஒரு ட்ரைப் இருக்காங்க. அவங்களோட இணைஞ்சு ஹெச்டிஎஸும் இணைஞ்சு அரப் ட்ரைப் ஆர்மி. ஸோ இந்த ஏடிஏ புதுசா ஒரு ஆர்மி. அதனால தான் எனக்கு மண்டையில வரல. ஸோ இப்ப புதுசா அந்த அமைப்பும் சேர்ந்து எல்லாரும் இப்ப இந்த த்ரூஸ் கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எகெயின்ஸ்டா சண்டை பண்ணிட்டு இருக்காங்க. சிரியாவோட தெற்கு பகுதியில. ஸோ இந்த சிரியாவோட தெற்கு பகுதியில ஒரு சைடு இஸ்ரேல். இப்ப இன்னொரு சைடு இவங்க. இப்ப இவங்க அட்டாக் பண்றாங்கன்னா, அந்த த்ரூஸ் கம்யூனிட்டி யார்கிட்ட போவாங்க? இஸ்ரேல் கிட்ட தானே போவாங்க. அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா, சிரியாவோட தெற்கு பகுதிகள். ஸோ அந்த பகுதிகள் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள போகுது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய கேள்வி. ஆனா வந்தா தான் ஜோர்டன கம்ப்ளீட்டா ஐசோலேட் பண்ணி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். ஃபியூச்சர்ல ஜோர்டனுக்குள்ள யாராலையும் இன்ஃபில்ட்ரேட் பண்ண முடியாது. இஸ்ரேலுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். ஸோ அதனால தான் இந்த த்ரூஸ் கம்யூனிட்டிக்குள்ள இப்ப சண்டைகள் பெருமளவுல வலுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இந்த எஸ்டிஎஃப் அடிச்சுக்கிறாங்க. எல்லா பக்கமும் இப்ப சிரியா ஃபுல்லாவே புகஞ்சுகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே. இன்னும் ஃபுல் ஃபிளட்ஜடா வந்து யாரும் அடிச்சுக்கல. பட் புகஞ்சுகிட்டு இருக்காங்க. அங்க சண்டைகள் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து கைகலப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அது ஃபுல் லார்ஜ் ஸ்கேல் அது இன்னும் மாறல. இப்போதைக்கு அது இதா தான் இருக்கு. ஏன்னா, இப்ப அசர்பைஜான்ல வந்து பார்த்தீங்கன்னா, அல் சாரா அவர்கள் போயிருக்கிறார் இல்லையா? மீட்டிங் நடந்துட்டு இருக்கு இல்லையா? சிரியாவோட அதிபர் 2 பேருமே ஒருத்தரோடது தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இப்ப அங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அசர்பைஜான் யாருக்கு ரொம்ப நண்பரா இருக்கிறாங்க? இஸ்ரேலுக்கு. ஏன்னா, இஸ்ரேல் தான் பெருமளவுல ஆயுதங்கள் குடுத்துருக்காங்க. அர்மேனியாவ எகெயின்ஸ்டா எடுத்து சண்டை பிடிக்கிறதுக்கு. மொசாட் ஏஜென்ட்ஸ் அதிக அளவுல இருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே நார்மலா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அசர்பைஜான்ல இப்போ அல் ஷாரா அவர்கள் போறாரு அப்படின்னா, அந்த இஸ்ரேலோட வந்து பார்த்தீங்கன்னா, சீக்ரெட்டான மீட்டிங் நடக்குதா? ஸோ மீட்டிங் நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல என்ன மாதிரியான முடிவுகள் வரும்? இனிமே கோலனைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா சிரியா தான். துருஸ் கமிட்டி எல்லாமே சிரியா தான் அப்படிங்கிறது போல பாகப் பிரிவினை பண்ணிக்குவாங்களா சிரியாவ? அப்படின்ற கேள்விகள் வருது.
என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த சிரியா, மிடில் ஈஸ்ட் இந்த ஏரியால நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.